சார் நீங்கள் உள்ளே போங்க. பாப்பா போகலாம். வணக்கம் சார். சார் கோர்ஸை பற்றி ஆல்ரெடி எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. சார் எங்கள் காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஓ, வேலையும் வாங்கி கொடுத்துருவீங்களா? சார் வேலையா? சார் காலேஜ் படிக்க தானே வர சொல்லுவாங்க, நீங்க என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? தம்பி என்ன காமெடியா? நீ காலேஜ் 3 வருஷம் முடிச்சக்கப்புறம் தான் உனக்கு வேலையை கொடுப்போம். ஓ, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையா? அப்போ ஓகே சார். தம்பி நீ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்க? சார் எனக்கு இந்த ஏஐனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். அதை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகும் தான் என் கனவு சார். தம்பி யூடியூப் பார்த்துலாம் வந்து கண்டது வளரக்கூடாது. ஏஐல சுத்தமாக வேஸ்ட்டு தம்பி. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்ஸ் யூபிஐ தான். சார் யூபிஐனா ஸ்போர்ட்ஸா? டேய், யூபிஐனா ஜிபே, ஃபோன்பே பணம் அனுப்புறதுடா. தம்பி பாத்தியா, படித்த பையன் உனக்கே தெரியல, அப்பா தெரிஞ்சிருக்குது. சார் ஃபியூச்சரில் கையில் யாரும் காசு கொண்டு போகிறதில்ல, யூபிஐ தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸை நம்பி எடுங்க. அப்போ ஓகே சார், நீங்கள் சொன்ன கட்டாங்க சார். நான் அப்போ பணம் கட்டி அட்மிஷன் உடனே போட்டுறேன் சார். ஓகே சார், நீங்கள் போய் அட்மிஷன் போட்டு வாங்க. சார் அட்மிஷன் போட்டாச்சு சார். அட்மிஷன் போட்டிங்களா? ஓகே ஓகே. பிரகாஷ் உங்கள்கிட்ட எல்லா ரூல்ஸ் சொல்லிட்டீங்களா? ரூல்ஸா? சார் எந்த ரூல்ஸும் எங்ககிட்ட சொல்லலையே. தம்பி அது ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உனக்கு நாங்கள் சீட் தர மாட்டோம். அதுவும் இல்லாமல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். நீ ஏன் பயப்படுற? நீ தான் பாஸ் ஆயிடுவியே. டேய், பாஸ் ஆயிருவில்லடா. பாஸ் ஆயிடுவேன். மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். டேய், மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டு. எலெக்ஷனா? அப்போ 12th ரிசல்ட் டேட் இல்லையா?